எனக்கு தெரிஞ்ச டிஎம்கேயோட அடுத்த பிளான் வந்து யாரெல்லாம் வந்து நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலாம் வழக்கு போடு, அவனை இயங்க விடாமல் பண்ணு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஎம்கே எடுக்கும். இப்போ ஒரு அரசியலில் வந்துட்டனால அவருடைய அந்த பர்சனல் லைஃப், அவருடைய மனைவி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வேணும்னு இவங்க இன்னும் அதிகமாக ரொம்ப டர்ட்டியாக இறங்குவாங்கன்ற ஒரு இது தோணுது. ஆமாம், கண்டிப்பாக வந்து போய் முதல்கிட்ட தலையை கொடுத்துட்டாங்க. ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. திமுகவோட கடந்த கால அனுபவங்கள் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய நடிகராக தான் நம்ம அடித்து காலி பண்ணிட்டோமே, ஜோக்கர் ஐட்டம்டா கடைசியா அப்படின்ற மாதிரியான அந்த சக்ஸஸ் இருக்குல்ல, அதை இங்கே அப்ளை பண்ண பார்க்குறாங்க. உங்களை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு புது கட்சி, அது ஒரு நத்திங், அது இன்ஃப்ளூயன்ஸே பண்ண கூட்டம் தானே. நடிகரை பார்க்க சனி லியோனை வந்தால் கூட இது அதிகமாக கூட்டம் கொடுது அப்படின்னு சொல்கிறது தானே. நீங்கள் எப்போ இதுக்கு பயப்படுறீங்க? நம்ம தமிழ்நாடு மக்களை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாலாம் வந்து முட்டாளாக்கிட முடியாது. தே நோ வெரி வெல். அவங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் டிஎம்கே வந்து தேர்வு செய்கிறாங்க. டிஎம்கே வேண்டாம் என்று தான் அடுத்தது வந்து விஜய் அவங்க தேர்வு செய்வாங்க. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல, யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராது, அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. விஜயோட கட்சியும் கிட்டத்தட்ட அதே தான். இப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ அதே மாதிரி தான் இங்க வந்து விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு இப்படி ஒரு இயற்கை கூட்டணியா அமைதோ அதே மாதிரி தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு இயற்கை கூட்டணிக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. காங்கிரஸோடைய மெயின் முழக்கமே வந்து மதவாத எதிர்ப்பு. விஜய் சொல்லும் போது தாவேகாவுடைய அரசியல் கொள்கை எதிரியே பாஜகன்னு சொல்றாரு. அது கை கூட்டினா இந்தியாவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்ற நினைக்கிறேன். திமுக என்பது கூட்டணி வச்சுதானே அவங்க வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க. மக்களை கேட்டால் சில நேரத்தில் பணம் வாங்கிப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு நான் போடுற இடத்துல தான் நான் போடுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. 2026 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான் போடுவேன். நானும் கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் தான் ஜெயிப்பாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ. இன்றைக்கி வந்துட்டு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ரெட் பிக்ஸ் நிறுவனத்துடைய நிறுவனர் திரு ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் நம்மளோட இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ஒரு நேர்காணலில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போது அரசியல் சூழல் பார்க்கும்போது இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காத ஒரு எலெக்ஷன். அதுவும் கடந்த ஒரு 20 வருடங்களில் இருக்கக்கூடிய இப்போ என்ன போன்ற வயதை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து இது ஒரு புதிய எலெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம். இன்னும் பாசிட்டிவ் வே, இன்னொரு நெகட்டிவ் வே, ரெண்டு விதமும் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய நெகட்டிவ் என்ன பார்க்குறீங்க? நெகட்டிவாக வந்துட்டு இந்த பணத்தை இறைக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து இன்னும் வந்துட்டு 5000 கொடுக்குற இடத்துல 10,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இன்னும் அதிகரிக்குமோ இந்த எலெக்ஷனில் அப்படின்ற ஒரு சின்ன அச்சமும் இருக்குது. அதனால் இந்த தாவேக மற்றும் இந்த காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்க போகுதுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நேர்காணல் நினைக்கிறேன். தாவேக கட்சியும் காங்கிரஸும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சாத்தியக்கூறுகளுக்கான உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் இருக்குல்ல, அது இப்போ வர தொடங்கிருச்சு. இப்போ அங்கேயே காங்கிரஸே செல்வ பெருந்தகை ஒரு குரல்லையும், அழகிரி மற்றவர்கள், ராஜேஷ் போன்றவர்கள் வேற ஒரு குரலிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், 25 தொகுதிக்கு மேலே நாங்கள் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குரல் ஸ்ட்ராங்காக கேட்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜோதிமணி வந்து நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கூட்டணி தர்மமே இல்லாமல் நீங்கள் செயல்படுறீங்க. ஏன்னா அவங்களோட கட்சியை சேர்ந்த ஒரு மகளிர் அணி தலைவரை வந்து செந்தில் பாலாஜி அங்கே கூட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மோதல் உருவாயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியர். அது வந்து கிளியர் விசிபிளாக இன்றைக்கி தெரியுது. இது போக போக எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றது இந்த காலம்தான் அதை நிர்ணயிக்கும். ஆனால் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் அலை. எப்படி திமுகவும் காங்கிரஸும் ஒரு நேச்சுரல் அலையாக இருக்காங்களோ, இப்போ நான் சொல்கிறது பிகினிங்கில் தேவர் எனிமீஸ், பட் இப்போது எப்படி ஒரு இயற்கை கூட்டணியாக அமைதோ அதே மாதிரி தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு இயற்கை கூட்டணிக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அவருங்க காங்கிரஸோடைய மெயின் முழக்கமே வந்து மதவாத எதிர்ப்பு.
இப்போ பாஜக எதிர்ப்பு தான். இப்போ இவர் வந்து விஜய் சொல்லும்போது தாவேகாவுடைய அரசியல் கொள்கை எதிரியே பாஜகன்னு சொல்கிறாருல்ல. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நேச்சுரல் அலை இருக்குது. அது கைகூடினா இந்தியாவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்ற நினைப்பேன் நான். இவங்களுக்குள்ள ஒரு கட்சி பிளவு ஏற்படுமா, இல்லைனா அவங்க நேச்சுரலாகவே வந்து அவங்களுடைய சென்டர் என்ன சொல்லுதோ, தலைமை என்ன சொல்லுதோ, ராகுல் காந்தி தலைமை அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக அப்படி போயிடுவாங்க? காங்கிரஸ்க்கு எப்போதுமே கீழே இருந்து கருத்துக்கள் தான் சொல்லப்படும், முடிவு வந்து காங்கிரஸ் தான் எடுக்கும். ஆனால் இப்படி ஏன்னா இவங்களும் காமராஜ் ஆட்சி அமைப்போம் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு காதுக்குள்ள கேட்டு புளிச்சு போச்சா. இப்போது விஜய் வந்து அப்படி ஒரு ஆஃபரை கொடுக்குறாருல்ல, நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னும் போது அட்லீஸ்ட் காங்கிரஸ் கேன் பி இன் அ மினிஸ்ட்ரி. இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வகிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அதற்கு இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். ரெண்டாவது, காங்கிரஸுக்குமே இன்னைக்கு தன்னுடைய குரலை உயர்த்தி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் விஜய். காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரியான டிஎம்கே போன தேர்தலில் எப்படி தன்னுடைய கூட்டணிகளை எப்படி கையாண்டாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி பிக் பிரதர் ஆட்டிடியூடை தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அது மாதிரி பண்ண முடியாது. தோக்குற தொகுதியெல்லாம் கூட்டணி கொடுத்துருவோம் அப்படின்றத ஓப்பனாக பேசினார் நம்ம இப்போதைய துணை முதல்வர். அதனால் அப்படி ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடை இந்த 2026 டிஎம்கேவால் கையில் எடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நேரடியாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. விஜய்கிட்ட போய் சேர்றது, இன்க்ளூடிங் திருமாவளவன் உட்பட, விசிகே உட்பட, நேராக அவங்க வந்து தாவேக்கால போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து டிமாண்ட் பண்ணி தன்னுடைய நம்பர்ஸை அதிகரிச்சுக்கலாம். இதே டிமாண்டை வந்து டிஎம்கேட்டே வைக்கலாம். நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத திமுக கிட்டே அவங்க வைக்கலாம். அப்போது இந்த ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் யாரை மையப்படுத்தி அமைஞ்சிச்சுன்னா விஜய் மையப்படுத்தி இயங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ ஈதர் வே இட் இஸ் குட் ஃபார் காங்கிரஸ் அண்ட் ஃபார் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். திமுக இதுக்கெல்லாம் ஒத்துக்குமா? இந்த டிமாண்ட்ஸ்லாம் யாரில் விசிகே வச்சாலோ இல்லை காங்கிரஸ் வச்சாலோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் டிஎம்கே ஒத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒத்துப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லை. இப்போது அந்த காங்கிரஸ்லேருந்து சொல்லப்படும் போது கூட எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குங்க. ரொம்ப அவர் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ்லேயே வந்து சேர்றதா இருந்தது. அவருடைய என்ன சொல்கிறது, இளைஞர் காங்கிரஸாக தலைமை ஏற்கிறதா இருந்தது. ஆனால் ஏஜ் காரணமாக தான் அது பண்ண முடியல. இந்த அளவுக்குலாம் இப்போ வெளில சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ இது வந்து டிஎம்கேக்கு நிச்சயம் அவங்க ஆல்ரெடி பயத்தில் இருக்காங்க, நடுங்கி போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு டிமாண்டை வைக்கும்போது அது பண்ணிப்பதற்கான வாய்ப்புகள் தானே அதிகம். ஏன்னா திமுக என்பது கூட்டணி வச்சு தானே அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டுருக்காங்க. விஜய் சொல்கிற மாதிரி உங்களுடைய கூட்டணி கணக்குகள் தவிடுபடியாகுன்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் உருவாக்கி விட்டாச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ தே வில் நாட் அதை வந்து தன்னோட கூட்டணியை விட்டு விடக்கூடாதுன்றது எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாலும் டிஎம்கே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸில் காசு கொடுக்குறதுன்றதுல இப்போ ஜென்ரேஷன் மாறுதுங்க. இன்றைக்கி வந்து ஈவன் கிராமப்பகுதியில் கூட தன்னுடைய குழந்தைகள் வந்து அப்பா அம்மாட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை வந்து எனக்கு நீ வந்து இந்த முறை எனக்காக ஓட்டு போடு, நான் சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு பெரும்பாலான இளைஞர்கள், வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறுறாங்க. மக்களை கேட்டால் சில நேரம் பணம் வாங்கிப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு நான் போடுற இடத்துக்கு தான் நான் போடுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணம் மட்டுமே இங்கே வந்து வெற்றி பெற்று முடியாது. ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு முறை சொன்னார், அந்த ஆர்கே நகர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த 20 rupees டோக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லையா. அந்த டைம் அப்படிலாம் கிடையாதுங்க, காசு கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும்னா அம்பானியும் அதானியும் எதுக்கு வந்து தொழில் நடத்திட்டு இருக்காங்க? அவங்க நேராக காசு கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாமே. அப்போ காசு மட்டுமே இங்கே ஃபேக்டர் கிடையாது, காசு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான், பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ காசு மட்டுமே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்துட முடியாது. அப்படின்னா யார் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தானே ஜெயிச்சிட்டே இருக்க முடியும். என்கிட்ட ஒரு பேட்டியில் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருப்பார், அந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியிலேயே இல்லை, 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசு கிடையாது, இருந்தாலும் நான் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா காசு மட்டுமே ஒரு ஃபேக்டராக இருக்க முடியாது அப்படின்றது தான் ரியாலிட்டி. சார், இன்னொரு பக்கம் தாவேக கட்சிக்கு வந்துட்டு திமுக கிட்ட இருந்திருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, இது வந்து இந்த திரைப்படங்கள்லாம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஆளும் கட்சி புதுசாக வர கட்சியை அமுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மூவிஸில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் இதுவே அவங்களுக்கே நாளைக்கு நெகட்டிவாக தான் அமையப்போகுது, இல்லை அமைஞ்சிட்டு இருக்குதுங்கிறத ஏன் திமுக உணரலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு விஜய் இப்படி அமுக்கும் போது
பப்ளிக் பைட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம சேனல்லையே. பப்ளிக் சொல்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு அந்த பையனை போட்டு இப்படிலாம் அமுக்குறீங்க, அது எங்கள் வீட்டு பையன் அப்படின்லாம் வந்து மக்கள் சொல்கிறாங்க. இதை திமுக உணராதா? இவ்வளோ பெரிய ஒரு கட்சி. அவங்களுக்கு பாஸ்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல. அவங்க கடந்த காலத்தில் விஜயகாந்தை எப்படி காலி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு பேட்டர்னை இப்போ இங்கே எடுத்து வந்து வைக்கிறாங்க. விஜயகாந்த் எப்படி காலி பண்ணுறதுக்கு அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அவருடைய பேச்சை கிண்டல் அடிக்கிறது, அவங்களுடைய தொண்டர்களை கிண்டல் அடிக்கிறது, இது மாதிரி பண்ணியிருந்தாங்கள்ல. அதே இப்போ வந்து விஜய்க்கு அது ஏன்னா அவங்களோட கடந்த கால அனுபவங்கள் அப்படி இருக்கு. யார் திமுகவோட கடந்த கால அனுபவங்கள் இப்படி ஒரு இவ்வளோ பெரிய நடிகராக தான் நம்ம அடித்து காலி பண்ணிட்டோமே, ஜோக்கர் ஆகிட்டோம்டா கடைசியா அப்படின்ற மாதிரியான அந்த சக்ஸஸ் இருக்குல்ல, அதை இங்கே அப்ளை பண்ண பார்க்குறாங்க. இது வந்து இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இது வந்து இப்போது விஜயோடைய தொண்டர்களை குறிவைச்சு தொடங்கியிருக்குது. அவங்கள அணில்னு சொல்கிறது, தற்குறின்றது, அவங்க வந்து கும்பல்ன்றது, கொள்கை இல்லைன்றது, அரசியல் தெரிலன்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னாக அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவங்கெல்லாம் இதே திருப்பி பேசிகிட்டு இருப்பாங்க. கூட்டம் வந்து ஓட்டாகாது, அரசியல் மயப்படுத்தலை, அவன் ரசிகர், எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? நீங்கள் தான் அவர் பார்த்து வந்து அவரை வந்து பேர் சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தாவேக்கான்ற பேர் சொல்கிறதுல உங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு தானே போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு புது கட்சி, அது ஒரு நத்திங், அது இன்ஃப்ளூயன்ஸாக பண்ண கூட்டம் தானே. நடிகரை பார்க்க சனி லியோனை வந்தால் கூட இது அதிகமாக கூட்டம் கொடுது அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் எப்போ இதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் நரேஷன் அவர் மேலே வந்து கட்டவிழ்த்து விட்றீங்க? அப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அல்லு இருக்குது. ஆனால் அது வெளியில் காட்டாமல் வந்து குருதீப்ல கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி இருக்கான். தைரியம்னா என்னதுமா, பயப்படாத மாதிரி நடிக்குதுன்ற மாதிரி சம்திங் தே ஆர் ட்ரைங் டு டூ. பட் ஆனால் நான் என்ன தோணுதுன்னா, இது ஃப்யூச்சரில் இன்னும் அதிகரிக்கும். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இது பீக்குக்கு போகும். இன்னும் ஒரு பெரிய டீம் உட்காந்து என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த மாதங்களில் பண்ணலாம், எந்தெந்த லெவலில் வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய திட்டமே தீட்டியிருப்பாங்க. தீட்டி அதை 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப், அவருடைய மனைவி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வேணும்னு இவங்க இன்னும் அதிகமாக ரொம்ப டர்ட்டியாக இறங்குவாங்கன்ற ஒரு இது தோணுது. ஆமாம், கண்டிப்பாக. திமுக ஒரு அரசியல் கட்சியாக எந்த நிலைமைக்கு வேணாலும் போகும். எந்த நிலைமைக்கு போய் டார்கெட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. ஜெயலலிதா ஒரு முறை ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு முத்தம் கொடுக்கும்போது தன்னோட கையை இப்படி முத்தம் கொடுப்பாங்க. அதை எடுத்து வச்சு அந்த டைமில் எல்லா டிவிலையும் போட்டு பாருங்கள் எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி குழந்தைக்கு முத்தம் ஏன் கொடுக்கணும், அது வீடியோ கிடையாது, ஒரு ஃபோட்டோகிராஃப் தானே, அதை வச்சு தானே பண்ணேன். அப்படிலாம் அவங்க வந்து குறைந்தபட்ச நேர்மை கூட இருக்காது. எந்த லெவலுக்கு வேணாலும் போய் இறங்கி அடிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய குணம். ஒரு விஜய் அவர்களுடைய பரப்புரையிலேருந்து ஆரம்பிச்சு விஷுவல்ஸ் வேணா எல்லா சேனல்லையும் ஒரே விஷுவல்ஸாக இருக்கலாம். ஆனால் அதை கொடுக்கக்கூடிய அந்த நரேஷனுங்கிறது வந்துட்டு இந்த ஒவ்வொரு சேனல்களையும் அவங்க பேசும்போது திருச்சியே ஸ்தம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு சேனல்லையும், திருச்சி வந்து இன்னைக்கு திக்குமுக்காடிடுச்சு, இன்னைக்கு திருச்சியில் வந்து யாரும் வெளியவே போக முடியல, தான் வீட்டை விட்டு கூட வெளியே வரக்கூடாத அளவுக்கு விஜய்னால டிராஃபிக் ஆயிடுச்சு, வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி அந்த நரேஷன் வந்து ஒரு சேனலில் 2 சேனலில் பல நியூஸ் சேனல்கள். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது இத்தனை சேனல்கள் இங்கே திமுகக்காக இயங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறதும் வந்துட்டு மக்கள் உணர்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போக போக நாட்களில் அது மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது சார் நம்ம தமிழ்நாட்டில். இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு பழகிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இப்போது நிச்சயமாக ஜெயலலிதாவை பற்றியோ இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ இல்லை அதிமுக பற்றியோ ஒரு நல்ல செய்தி திமுக சேனல்கள்லாம் வரவே வராது, ரைட்டுங்களா? அதே மாதிரி ஜெயா டிவியோ நியூஸ் ஜேவோ இல்லை இந்த மாதிரி சேனல்களில் டிஎம்கே பற்றி எந்த நல்ல செய்தியும் வராது. ஆனால் இதை மக்கள் வந்து அவங்களுக்கு சரியான செய்தி தேவைப்படுது, புரியுதுங்களா? இதை எப்படி அனலைஸ் பண்ணி எது சரியான நியூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெல் ட்ரெயின்டு. ஏன்னா தொடக்கத்துலேருந்தே இங்கே பொலிட்டிக்கல் கலர் தான் சேனல். இப்போ இதே கேரளா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, எல்லாமே பொலிட்டிக்கல் கலர் இல்லாத சேனல்ஸாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து எந்த சேனல் சொன்னாலும் நம்ம ஊரில் அப்படி நீ வந்து இப்படி தான்டா சொல்லுவ, எனக்கு தெரியுண்டா உன்னை பற்றின்னு அந்த மைண்ட் செட்டில் தான் பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ நம்ம வியூவர்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து சொன்னாலும் ஹீ நோஸ். ஏன்னா இங்கே இன்னமும் சில சேனல்கள் உண்மையை சொல்லிட்டு தானே இருக்குது, அதையும் தேடி வந்து பார்த்துட்றேன்ல. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டே போகிறாங்க, சார் விஜய் பேச போகிறாரு, பேசிட்டு வந்து உங்கள் சேனலில் பார்க்குறேன்ட்டு. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன், அதே மாதிரி அந்த இடத்துல அந்த விஜய் பேச ஆரம்பிச்சோன்னே அந்த வியூவர்ஷிப் டிப் ஆகுது, அவர் பேசி முடித்தோடனே ரைஸ் ஆகுது. ஸோ பீப்புள் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நம்ம தமிழ்நாடு மக்களை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாலாம் வந்து முட்டாளாக்கிற முடியாது. தே நோ வெரி வெல். அவங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் டிஎம்கே வந்து தேர்வு செய்கிறாங்க. டிஎம்கே வேண்டாம் என்று தான் அடுத்தது வந்து விஜய் அவங்க தேர்வு செய்வாங்க. ஸோ அதனால தே ஆர் வெரி கிளியர். நீங்கள் என்ன தான் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு முயற்சித்தாலும் அந்த முயற்சி தோல்வியில் தான் போய் முடியும். என்னோட அதே கொஸ்டின் நான் இப்படி ரீஃப்ரேம் பண்ணுறேன். அதாவது யூடியூப் சேனல்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அதிகரிக்க
இந்த திமுக போன்ற கட்சிகளுக்கு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்ல சார் எந்த சேனல் எந்த மாதிரி இயங்குதுங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனால் அந்த நியூஸ் சேனல்கள் டிவி சேனல்களாக இருக்கக்கூடிய டிவியை பற்றி தான் நான் பேசுவேன் மெயினாக. அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்வையில் இயங்கும் போது இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்துட்டு விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்களுடைய மாநாட்டுக்குள்ளே புகுந்து மைக்கை அனுப்பி ஜேர்னலிஸ்ட் அனுப்பி பண்ணுற வேலையை அவங்க இப்போ அந்த ஆட்களை அந்த டிவி நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் இவங்க தேடி போகிறாங்க மாநாட்டுக்குள்ள அந்த மைக் எங்கே இருக்குன்னு தேடி அவங்க போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய சேனல்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு தங்களை வந்து ஒரு நடுநிலையான சேனல்னு காட்டிக்கொண்டு இந்த சேட்டலைட்டில் இயங்கக்கூடிய சேனல் இன்னும் அதிகமாக இருக்குதுங்கிறது நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமும் இருக்குது. ஏன்னா அரசு தருகிற விளம்பரம்ன்றது மிக முக்கியமானது. ரெண்டாவது அரசு கேபிள் டிவின்றதும் ஒரு முக்கியமானது. நீங்கள் அரசை எதிர்க்க உங்களுக்கு வருமானம் போய்டும், சரிங்களா? ஆனால் டிஜிட்டல் சேனல்களில் லைக் யூடியூபோ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இங்கே வந்து அரசோடைய நேரடி கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சைட்டில் காசு கொடுக்குறேன்னு பேரம் பேசலாம். பட் டிவி சேனல்களை அச்சுறுத்துற மாதிரி அவங்களுக்கு நேரடியாக நீங்கள் காசு கொடுத்து நிறைய இப்போ விஜயோடைய திருச்சி கேம்பெயின் பரப்புரை போகுது. அப்போ அந்த டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இளையராஜாவோட ஆட்ஸு, அவ்வளோ விளம்பரம். அப்போ அவ்வளோவும் அந்த டெலிவிஷனுக்கு காசு தான். ஆனாலும் விஜய் தான் கிடைக்குதாங்க. அப்போ அவங்களுக்கு காசும் வேணும், ஒரு பக்கம் டிஆர்பி ரேட்டிங்கும் வேணும் போது இப்போ இது மாதிரி நிர்பந்தங்கள் டிஜிட்டல் சேனல்களுக்கு இல்லைல்ல. அது நேரடியாக நீங்கள் வந்து டிஎம்கே கண்ட்ரோலும் பண்ண முடியாது, இல்லை உங்கள் சேனலை பிளாக் அவுட் பண்ணிடணும்னு சொல்ல முடியாது, இல்லை நேரடியாக நான் துட்டு தரேன் நீ போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூப்பை விளம்பரமும் கொடுத்துருது உங்களுக்கு. அப்போது இங்கே ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல நமக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் இவங்களை வந்து ஓரளவுக்கு நேர்மையான. ஆனால் நீங்கள் சொன்னதில் இன்னொரு பகுதி, இதிலையும் போட்டி போடுவதற்கு ஒரு ஜங்க் ஆஃப் சேனல்ஸ் மோர் தென் ஒரு 50 சேனல் கிட்ட டிஎம்கே வாங்கி இயக்கிட்டு இருக்கோம். அவங்க வேலையை வந்து அவங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு நான் சொன்னேன், எவ்வளோ சேனல்கள் வந்தாலும் மக்கள் என்பவர்கள் மிக புத்திசாலிகள். அவர்களுக்கு எது உண்மை எது பொய் என்று கிளீனாக தெரியும். சார் தாவேக கட்சியோடைய சில விஷயங்களை பற்றி கேட்கலான். அவங்களுடைய சில மூவ்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ்ஸாக இருக்குது. என்ன மாதிரி? அதாவது அதிமுக அவங்க அடிக்கணும்னு நினச்சா அடிக்கலாம். இப்போ அவங்களோட இடத்துல வேற ஒரு கட்சி இருந்தாங்கன்னா அடிக்கிறதுன்னு அடிக்கிறான், அவனை மட்டும் ஏன் அடிக்கிறேன், இவனையும் சேர்த்து அடி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப கால்குலேட்டிவாக விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு. பெரிய அளவில் அட்டாக் பண்ண வேண்டியது ரூலிங் பார்ட்டி மட்டும்தான். இவங்களை எக்ஸ்ட்ராவா சும்மா அட்டாக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி வேணும்னே அட்டாக் பண்ணாம அவங்கள ஒதுக்கி வைக்கிறாருன்ற அந்த ஒரு மூவ் நல்லதா எனக்கு தெரியுது. இல்லைங்க, 26க்கு அப்புறம் ஏடிஎம்கேவோட மேயர் எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இவங்க வந்து போய் முதல்கிட்ட தலையை கொடுத்துட்டாங்க. ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு பிஜேபி உள்ள வரும். நான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், கூட்டணி ஆட்சி ஆரம்பி எப்படி ஆந்திராவில் பண்ணியிருக்கோமோ, தெலுங்கானாவில் எப்படி பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வச்சு 2-3 அமைச்சர்களை வாங்குவாங்க. ரைட்டுங்களா? வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஜெயிச்சா. தோத்தாலும் இதே பிரச்சனை தான். தோத்தா யாரெல்லாம் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறோம் எல்லாரும் நீ வா நீ வா நீ வா நீ வான்ட்டு ஏடிஎம்கேயை சிறுமைப்படுத்துவாங்க. அப்போ இது எல்லாருக்குமே நன்கு தெரியும். ஓகே, இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு கட்சியினருக்கும் ஒரு சைக்கி இருக்கும், ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஓகே, அது வந்து இப்போ நாம் தமிழர் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தில் அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. பாஜகன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்து மத பாதுகாப்பு, ஹிந்துத்துவ கொள்கைகள் அதில் வந்து ஈர்ப்பாக இருந்திருப்பாங்க. அப்போது ஏடிஎம்கேன்னு வரும்போது எந்த கொள்கையை பெருசாக முகங்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஜெயலலிதா முக்கியம், எம்ஜிஆர் முக்கியம். எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி கூட முக்கியம் கிடையாது, ஆனால் ஜெயலலிதா முக்கியம். ஓகே, அப்போ அது வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் பேஸ்டான ஒரு மனநிலையில் உள்ள கட்சி. அது இப்போ ஆட்சிலையும் இல்லை. இப்போ விஜயோட கட்சியும் கிட்டத்தட்ட அதே தான். எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ அதே மாதிரி தான் இங்கே வந்து விஜய். அப்போ இங்கே உள்ள தொண்டர்கள், தாவேகா தொண்டர்களுடைய சைக்கியும் ஏடிஎம்கே தொண்டர்களுடைய சைக்கியும் ஆல்மோஸ்ட் சேம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில். அதனால தான் இன்றைக்கே பாருங்கள், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ இருக்குது பாருங்கள். அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா டு டார்கெட் தட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். அதனால் 26க்கு அப்புறம் இங்கே வந்து நிலைமையே மாறிருக்கேன். எல்லாருக்கும் இந்த வாழ்வா சாவா தேர்தல் தான். எக்ஸப்ட் நாம் தமிழரை தாண்டி மற்ற அமைப்புகள் ஒரு சிலவற்றை தாண்டி இதெல்லாமே இவங்களுக்கெல்லாம் இப்போ டிஎம்கே இதில் தோத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. ஏடிஎம்கே இதில் தோத்தாலும் அவங்களுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. தாவேகா தோத்தாலும் பெரிய அதுவும் இப்போ விஜயகாந்த் கட்சியை வந்து தேர்தலுக்கு பிறகு எப்படி ஜெயலலிதா ஒரு பக்கம் உருவானாங்க, டிஎம்கே ஒரு பக்கம் உருவானாங்களே, அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம். இப்போ
இப்போ மாவட்ட செயலாளர்லேருந்து முன்னாள் எம்எல்ஏருந்து ஒருத்தராக உருவானாங்களே, அது மாதிரி தாவேக்காலையும் உருவத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவருக்கும் இது வாழ்வா சாவா தேர்தல் தான். இந்த 4 முனை போட்டியில் வந்து எல்லாருக்குமே வந்து இது லைஃப் அண்ட் டெத்து சுச்சுவேஷன் தான் இந்த தேர்தல். அதனால் ஏடிஎம்கே வந்து 26க்கு அப்புறம் அதோடைய நிலைமை வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த அமைதியாக போகிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தாவேக்காவுடைய உட்கட்டமைப்பை பற்றி வெளியிருந்து பார்க்கும்போது மக்களுக்கோ இல்லை வந்து அடுத்த கட்சியினருக்கோ அதிகமாக எந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு தெரில. பட் நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது அதுக்குள்ளேயும் வந்து அவங்க ஒரு நல்ல கேடர்ஸை உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களை பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி வேலைகள் அங்கே செய்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஃபாலோயிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கணிசமான ஓட்டுகளை எப்படி சேர்த்துக்கிட்டே வராங்க, அதுவும் படித்தவர்களாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறைகளை சேர்ந்தவங்க. அண்ட் இப்போ சென்னை மாநகரத்தை எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், மிக முக்கியமான தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் அவரோட முனைப்பாக இருக்கிறது. இதை வந்து பார்க்கும்போது வெளியிருந்து திமுக போன்ற கட்சிகள் சொல்வது போல இது ஒன்றும் இல்லை, இவர் ஒரு சீட் வேணால் ஜெயிக்கலாம், இந்த ஒன்றை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் தாவேக்கா பொறுமையாக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது என்னென்னா ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டிங் தான். உட்கட்டமைப்புன்றது இப்போ விஜய் இப்போ நாகப்பட்டினத்தில் பேசும்போது நான் அன்னைக்கு வேறு பேரில் வந்தோம், இன்றைக்கி வேறு பேரில் இருக்கோம் அப்படின்றது அதுதான் ஃபேக்ட். ஆல்ரெடி அவங்க வந்து எல்லா இப்போ ஒரு ரெஜிஸ்டர்டு மன்றங்கள் வந்து ஒரு 10 லட்சம் மன்றங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த 10 லட்சம் மன்றமும் ஒரு உட்கட்டமைப்பு தானே. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு 4 பேர் கூடி பேசுகிறதுக்கு ஒரு அறை இருக்கும். அறைன்றது ஒரு இடம் இருக்கும், ஒரு ஸ்பாட், ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இருக்குங்களா. இந்த ஃபிசிக்கல் ஸ்பேஸு நேற்று வந்து விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தது, இன்றைக்கி வந்து தாவேக்காவோட ஆஃபீஸாக மாறும். அப்படியே சேஞ்ச் ஓவர், நேம் சேஞ்ச் தானே ஒழிஞ்சு. ஸோ மற்ற கட்சிகளை மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு புதுசாக உட்கட்டமைப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவர் அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறார், நேம் சேஞ்ச் தான் பண்ண போகிறார். அப்போ இந்த உட்கட்டமைப்புகள்லாம் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டது தான். ஐ திங்க் 100க்கு மேலே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்ச தாவேக்கா, இன்றைக்கு தாவேக்கா, அன்னைக்கு அவங்க வேற இண்டிபெண்டாக இருந்துப்பாங்க, அவங்களாம் இருக்கிறாங்களா. அப்போது இது எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு தான் இவர் இது களத்துக்கு வந்திருக்கிறாரு. இது திமுகவுக்கு நல்லா தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். எனக்கே இவ்வளோ தெரியும் போது டிஎம்கேக்கு தெரியுமா இல்லையா? எல்லா ஊரும் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, எனக்கு தெரிஞ்ச டிஎம்கேயோட அடுத்த பிளான் வந்து யாரெல்லாம் வந்து நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலாம் வழக்கு போடு, அவனை இயங்க விடாமல் பண்ணு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஎம்கே எடுக்கும். அது விஜயோடைய கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற பல கேடட்ஸ் வந்து தே வில் பி டார்கெட்டட் பை த கவர்மெண்ட். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று போலீஸை வச்சு அடிப்பாங்க, இல்லை அப்படின்னா பணத்தால் அடிக்க வழக்குகள் தான் மெயினாக வழக்குகள். பணத்தால் அடிக்க கூட ஃபஸ்ட்டு பணம் தான் பேசுவாங்க. இப்போ உனக்கு எத்தனை கோடி வேணும் கேட்டு அமைதியாரு, நீ வேலை பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்றத பேசுவாங்க. இல்லை அவர் நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன், அடம் பிடிச்சாருன்னா வழக்கு போடு, தூக்கி ஜெயிலில் வச்சு எலெக்ஷன் முடியறதையும் தூக்கி உள்ளே வைவன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சார், தாவேக்கா கட்சி வந்து இன்னும் அவங்களுடைய ஒரு பிளானில் கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சின்ன நீட்டிப்பு இருக்குது. அது வந்து டிசம்பர் மாதத்திலேயே முடிய வேண்டியதாக இருந்தது வந்து இப்போ பிப்ரவரி மாதம் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஒரு நாளைக்கு 3 டிஸ்ட்ரிக்ட்ன்றது முடியாமல் போகுது. இப்போ ஒரு நாளைக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் தான் வரணும். அப்போ அந்த டைம் எக்ஸ்டெண்ட் தானே ஆகும். அதில் வந்து லாஜிக்கலி தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். பட் இப்போ இதனால் வந்து அவங்களுடைய கட்சியில் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தொகுதி வாரியாக அவங்க அறிவிப்பு பண்ணி அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட நிலையாக ஒரு தொகுதி வாரியாக போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா. அப்போ இதனால் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுமா? அதை எப்படி? பிப்ரவரி வரையும் வந்துருச்சு. மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் இருக்குல்ல, 3 மாதத்தில் ஈஸியாக போகலாமே. இப்போ வாரத்தில் ஒரு நாள் போகிறாரு, அப்போ டெய்லி போகிறாரு. லாஸ்ட் 3 மந்த்ஸ் தானே, தட்ஸ் ஹெவி டைம் டு கேம்பெயின். அது இன்னும் இன்டென்சிவாக ஆகும். அப்போ ஈஸியாக முடிச்சிடுவாங்க. விஜய் அவர்கள் முக்கியமாக அந்த ப்ரெஸ் மீட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வந்துட்டு பண்ணையாரு, வீட்டிலே உட்காந்துருக்காரு, இப்படின்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ சீமான் அவர்களும் கம்பேர் பண்ணுறாங்க. சீமான் அவர்களை பாருங்கள், தினமும் வராரு, வெளியே வராரு, ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, பேசுகிறாரு. விஜய் அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போனால் போதுமா? அது வந்துட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இது பத்துமான்னு கேட்குறாங்களே, அந்த கேள்விக்கு. இல்லைங்க, இது எலெக்ஷன் ரிசல்ட்டையும் தாண்டி இது ஒரு அரசியல் தலைவருடைய அடிப்படை டியூட்டி டு மீட் த ப்ரெஸ்ன்றது. இப்போ சீமான் வந்து டெய்லி பார்க்குறாருன்னு நீங்கள் சொல்கிறாங்களே, டிடிவி தினகரன் இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்கில் எத்தனை முறை பார்த்துட்டாரு? அண்ணாமலை எத்தனை முறை பார்க்குறாரு? மற்ற எல்லா இப்போ திருமாவளவன் எத்தனை முறை பார்க்குறாரு? எல்லாருமே ப்ரெஸ் மீட் பண்ணும்போது ஏன் விஜய் வந்து ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு? அது ஒரு பெரிய கேள்விக்குறியில்லை. ஏன் பண்ணணும்? ஏன் ப்ரெஸ் ரொம்ப முக்கியம்னா அப்போ தான் ரியல் விஜயை வந்து மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இங்கே பேசுவது என்பது ஒரு வழி செய்தி. இது
நீங்கள் பேசுகிறீங்க, மக்கள் கேட்டுறாங்க, அதுக்கப்புறம் டிவி சேனல் டிபேட் நடக்குது. பட் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இந்தந்த இஷ்யூவில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் வந்து மக்களுக்கு நேரடியாக பேசும்போது தானேங்க அது வந்து ரியல் டைம் கான்வர்சேஷன் இன்ட்ராக்ஷன் வரும்போது தானே நீங்கள் உண்மையான உங்களுடைய கேலிபர் வெளியில் தெரியும். அப்போ நீங்கள் இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணியை பண்ணி இல்லைன்னா ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ப்ரெஸ்ஸை பார்த்தாலே போதுமே. ½ hour 1 hour ப்ரெஸ் மீட் வைங்க. ஆட்சி இதை விட ஹிட் ஆகிட போகுது அது. பட் ப்ரெஸ்ஸை பார்ப்பது தானே ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஒரு அரசியல் தலைவருக்கும் ப்ரெஸ்ன்றது என்னது? நீங்கள் யார் என்பதை மக்களுக்கும் மக்களுடைய மக்களுடைய வாய்ஸாக உங்கள்கிட்டையும் கேள்வி கேட்குறது தானே வந்து ப்ரெஸ்ஸோட வேலை. இதை அவாய்ட் பண்ணுறது வந்து இன்சல்ட்டிங் த 4th pillar ஆஃப் த டெமோக்ரஸின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னை வந்து ஒரு அந்த லெவலுக்கு நான் கீழே இறங்கி வரணுமோ அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரா? எது பிரஸ் மீட் பண்றது கீழே இறங்கி அப்படின்னு நினைச்சுக்கிறாரா? அமெரிக்கன் டொனால்ட் ட்ரம்ப் கூட தான் பிரஸ் மீட் பண்றாரு. எல்லாருமே பிரஸ் மீட் பண்றாங்க இல்லையா? அல்ல, அப்படி கிடையாது. அவருக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இல்லைன்னா ஏதோ ஒரு தயக்கம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அவருக்கு அட்வைஸ் பண்றவங்க வேணாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு டெமோக்ரஸியை பற்றி அக்கறை இருக்கு அப்படின்றது தான் இதில் ஒரு கேள்விக்குறி. ஆனால் இக்னோர் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம்குள்ளே ஒரு கவர்மெண்ட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் நீங்கள் வரும்போது ப்ரெஸ் மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை. அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அவர் பண்ணணும். மேபி எப்போ பண்ண ஆரம்பிக்கிறான்னு தெரியல, ஆனால் பண்ணி தான் ஆகணும். சார், ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. இவர் ஏன் இங்கேருந்து இங்கே வராரு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதோட கவரேஜ் மட்டுமே நிறைய நாட்கள் போச்சு மீடியாவில். அப்படிப்பட்ட அந்த ஆதவ் அர்ஜுனா வந்து உண்மையாகவே அங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு? அவர் மூலமாக இந்த விசிகாங்கிற ஒரு கூட்டணி நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? இல்லை அந்த ரோல் வந்து அவர் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கூட்டணி பேசுவதை விசிகே எந்த அளவுக்கு தயாராக இருக்குது அப்படின்றது தெரியல, இல்லை கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு தயாராக இருக்குன்னு தெரியல. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப, ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவிலிருந்து விலகி அது வந்து விஜய் கிட்ட போச்சுன்னா அது ஒரு பெரிய மாறுதலை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும். விசிகே எந்த ஷீல்டை வச்சு டிஎம்கே கிட்ட நிற்கும் அப்படின்னு ஒரு இப்போ திரும்ப வந்து சொல்கிறது, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இன்னைக்கு வந்து திமுக தான். அது கூட தான் நான் நிற்கணும். என்னுடைய பலம் என்னன்றது எனக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு நம்ம கூட நிற்கும்போது தான் பிஜேபியை நம்மளால் எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கான ஒரு வாதம் வைக்கிறார் இல்லையா? அந்த வாதம் வந்து எடுபடாமல் போயிடும். ஏன்னா காங்கிரஸ் வந்து விசிகே ஐ மீன் தாவேகா கிட்ட போச்சுன்னா அதுதான் அது தட் அப்ளிகபிள் டு லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆல்சோ. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் விஜயை வந்து மையப்படுத்தி தான் எல்லாம் இயங்கும் போது ஆதவ் அர்ஜுன் வந்து அவருடைய பேர்லேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போஸ்டிங்லேயே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க. ஏன்னா பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன், துணை பொதுச் செயலாளர். அப்போ அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஆல்ரெடி பெண்ணு கூட ஒர்க் பண்ணியிருந்தவர். அதனால் இங்கேயும் அதை செய்வார் என்று தான் அதை தான் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார், உங்களோட இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். உங்களுடைய நேர்மையை அளித்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.